Hi friends, welcome to TMW Shares. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, how to make money in 80% accuracy in option sellers. ஓகே, அண்ட் இந்த நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எப்படி இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத முக்கியமாக வந்து நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிறைய சேல் பண்ணுவாங்க, ஆப்ஷன் சேலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து நம்ம அந்த ஆர்டர் போட்டிருந்தோம், பட் அது நேற்று. பட் வந்து அந்த வீடியோ வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா, லாஸ் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகே, இதால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ன்ற பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க. தமிழில் சொல்ல போனோம்னாக்கா, விற்பனையாளர்களின் விருப்ப வர்த்தகத்தின் 80% துல்லியத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்றதான் இதனுடைய டாபிக் இன்னைக்கு, பார்ட் 2. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது பாருங்க, அதான் நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பொசிஷன் எடுத்துருந்தோம், ஓகேங்களா? அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காட்டுறேங்க, 2 பொசிஷன் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஜூன் 2021 35,000 சி, ஓகே, சேல் பண்ணிடுவோம். அப்படின்னா 35,000 நம்ம கால் ஆப்ஷனில் சேல் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? சேல் பண்ணியிருக்கோம் எப்போனாக்கா 25 குவான்டிட்டி, ஓகேங்களா? டைம் பார்த்தீங்கன்னாக்கா 11th ஜூன் 1:11 வந்து நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், இந்த பொசிஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 408 ரூபாய் இருந்தது ப்ரைஸ், 408.85 ருபீஸ் இருந்தது, ஓகேங்களா? அண்ட் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395 ருபீஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்மளோட ப்ராஃபிட் பண்ணால் 346 ருபீஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? 346 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் என்னன்னாக்கா, இந்த நம்ம வாங்கியிருக்கிறது தெரியுமா ப்ரீமியம், இந்த ப்ரீமியம் வந்து மைனஸ் ஆகணும். எவ்வளோ இப்போ இந்த ப்ரீமியம் வந்து 0 ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 408 ரூபாய் லாபம் தான், 408 ரூபாய் நம்மளுக்கு லாபம். இதுதான் இதோட கான்செப்ட், சரிங்களா? அண்ட் இப்போ ட்ரேட் அனலைஸ் ட்ரேட் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, பாருங்க சார்ட் வந்தது. அதான் இப்போ பாருங்க நம்மளுக்கு ப்ராஃபிட், இப்போ ப்ராபபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க, இப்போ 64.86% இருக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,221 ரூபாய், 10,221 ருபீஸ் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து அதுக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகே, கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கும், பட் இதில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அப்புறமா மேக்ஸிமம் லாஸ், மேக்ஸிமம் இதில் வந்து என்னன்னா மேக்ஸிமம் லாஸ் இருக்கும். கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்மளுடைய என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் லாஸ் இருக்கும், அண்ட் ஆனால் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் இருக்கும். இதில் வந்து உல்ட்டா நம்மளுக்கு எப்படின்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 10,221 ருபீஸ் தான், மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இருந்தாலும் ஏன் எதுக்காக எடுக்கிறாங்க, இந்த ரிஸ்க் எடுக்க போகிறோம் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே ஆயிடுச்சுங்களா? அண்ட் பிரேக் ஈவெண்ட்ஸ், அதான் இப்போ பிரேக் ஈவெண்ட்ஸ் அதான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இப்போ ஜாஸ்தி கற்றுக்காதீங்க, நெக்ஸ்ட் வர அப்கமிங் வர ஆப்ஷன் வீடியோஸில் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ஏன்னா அது பண்ண இன்னும் அதெல்லாம் பண்ணால் நிறைய விஷயம் ஆகிடும் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 346 ருபீஸ் 0.25 ருபீஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அண்ட் நம்ம அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு விஷயம் என்னக்கா, நம்ம ஆப்ஷன் சேல் பண்ணோடனே இந்த 10,221 நம்ம அக்கௌண்ட் வந்துடும். அமௌண்ட் எவ்வளோ, 10,221 ருபீஸ் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும், ஓகேங்களா? பட் ஆனால் இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, 1,66,885 ருபீஸ். அப்போனா 1,66,885 ரூபாய் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக? ஒரு 10,000 ரூபாய்க்காக, ஓகேங்களா? இந்த 10,000 ரூபாய் நம்ம பெனிஃபிட் பண்ணுறதுக்காக இதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இப்போ பாருங்க, இப்போ இங்கே மார்க்கெட் இருக்கு, இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, 35,000 வந்து இப்போ இருக்கு மார்க்கெட் இருக்கு, ஓகேங்களா? அண்ட் இப்போ மார்க்கெட் வந்து அதுக்கு கீழேயே முடியணும். மெயின் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து டச் பண்ணக்கூடாது மார்க்கெட். இதை டச் பண்ணாமல் நம்மளுக்கு இதுக்குள்ளவே இருந்துச்சுனாக்கா மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே வந்து ப்ராஃபிட் தான். என்னதுங்க, இதுக்குள்ளவே இருந்தோம்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இதே ப்ரைஸ் தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிடும், ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு தப்பி தவறி ஒருவேளை நம்மளுக்கு ஆப்போசிட்டா போச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க லாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, 2,900 3, ஓகேங்களா? அந்த ப்ளூ லைனே பார்த்துருவாங்க அப்படியே, ஆல்மோஸ்ட் 6,000 7,000, ஓகேங்களா? 9,000 இந்த மாதிரி அப்படியே 13,000 14,000, ஓகேங்களா? இந்த மாதிரி லாஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்க இப்படி லாஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட், ஓகேங்களா? இப்போ 38,000 போச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் போயிட்டே இருக்கும், ஓகே சார். ஓகே, இது மாதிரி ப்ராஃபிட் லாஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? சரி சார், நம்மளுக்கு தான் இவ்வளோதான் லாஸ் இருக்கு, நம்ம எதுக்காக சார் நம்ம இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், நான் ஏன் எதுக்காக எடுக்கணும் சார், ஏன் சார் ரிஸ்க் இருக்குது எதுக்காக ஆன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா,
ஆப்ஷனை வந்து யார் கரெக்டாக கற்றுட்டு இருக்காங்களோ அவங்க மேக்ஸிமமும் ஆப்ஷன் ட்ரேட் தான் எடுப்போம், ஆப்ஷன் செல்லர் தான் இருப்பாங்க. அப்படின்னா இதில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கால் ரைட்டர்ஸ் பண்ணுறாங்க, என்னங்க கால் ரைட்டர்னு சொல்லுவாங்க, புட் ரைட்டர் கால் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க வந்து செல்லருங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்களுக்கு இது இந்த போதும். இவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து 100 பேர் 100 ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 20லேருந்து 25 தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 70 to 80 90% வந்து இவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எகென்ஸ்ட் இவங்களுக்கு எதாவது மார்க்கெட்டிங் போகிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா இவங்க என்ன பண்ணால் எக்ஸிட் ஆயிடுவாங்க. பட் ஆமாம் இவங்க பொசிஷன் ஹோல்ட் பண்ணால் தான் இவங்களுக்கு லாஸ். பட் ஆனால் பொசிஷன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எக்ஸிட் பண்ணுவாங்க. எக்ஸிட் பண்ணாங்கன்னா இவங்களோட லாஸ் வந்து மினிட் பண்ணிக்குவாங்க. இப்போ இங்கே இருக்குது பாருங்க, இங்கேருந்து இங்கே வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்தோடனே இவங்களோட எக்ஸிட் பண்ணிக்குவாங்க. இப்போ 9000 சேஞ்ச் வரும்போது இவங்க வந்து அப்பயும் எக்ஸிட் ஆகிடுவாங்க. அப்போ இவங்களோட ப்ராஃபிட்டும் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னக்கா, இவங்க வந்து இது இப்போ நான் இதுக்கு பேர் வந்து சொல்கிறேன்னா நம்ம ஒரே ஒரு கால் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் வந்து நேக்கார்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா நேக்கார்ட் ஆப்ஷன் ஒரே ஒரு டைரக்ஷனில் எடுக்கிறது தான் இது நேக்கார்ட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டபிள் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நேக்கார்ட் ஆப்ஷன். ஆனால் பட் வந்து ரிஸ்க் வந்து அதிகன்றதுனால யாருமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேக்கார்ட் ஆப்ஷன் வந்து யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்க இது வந்து ஒன்று எட்ஜிங் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா பட்டர்ஃப்ளை இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு வந்து பண்ணாக்கா இதுக்கு சம்மந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டாக ஒன்று போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே வந்து பண்ணியிருக்காங்கனாக்கா இதுக்கு கீழேயே இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. அப்படின்னா சேஃப்டிக்கோசரம் ஒன்று பண்ணி விட்டாங்கனாக்கா அந்த மாதிரி ஒரு எட்ஜிங் மெத்தட் தான் வரும். அது நம்ம இது பேசணும்னா இது பெருசாக போய் வீடியோ. ஓகே, இப்போ இது வந்து இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தானே தப்போ, மற்றபடி டீப்பாக அது இல்லை. இது வந்து சும்மா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இது பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்னொரு பொசிஷன் எடுத்துருக்கோம், அதுவும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி எடுத்துருக்கோம், அதுவும் பேங்க் நிஃப்டி தான். ஓகே, அதுவும் 11th எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 230 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது பாருங்க, இது வந்து 1247 எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 45 rupeesக்கு. பட் இது என்னன்னாக்கா நம்ம 45 rupees இருக்கும்போது ஓகே 45 rupees எடுத்திருக்கோம். 35 rupees 7 paise இப்போ வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா, 35 rupees 7 paise ஆயிருக்கு. இது வந்து 232 rupeesக்கு. இது வந்து நம்ம ஒரு மாதிரி எட்ஜிங் மெத்தட் மாதிரி எடுத்திருக்கோம். இது எப்படி சொல்றோம், ஒரு எட்ஜிங் மெத்தட் மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ இந்த 35 rupees இருக்குதுன்னா இப்போ இந்த சேம் இந்த 35 rupeesக்கு வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு 35 rupeesக்கு நம்ம வந்து பை கால் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் இருந்தால் இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுற பிளேஸ்ல இருக்குது. அதனால வந்து நம்ம பை எடுக்க போறோம். ஓகேங்களா, அண்ட் இது இது எடுத்து உங்களுக்கு காட்டுறேனாக்கா இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்கப்பா 232 rupees வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கட்டிருக்குன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 45 rupees நம்ம பை பண்ணிருந்தோம்னாக்கா இந்த 232 rupees நம்மளுக்கு லாஸ். அந்த லாஸ் யாருக்கு போனா செல்லருக்கு போகும். ஓகே, அப்படிதான் அந்த லாஸ் வந்து செல்லருக்கு போகும். இப்போ நம்ம இவங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் வந்தாலும் நம்மளுக்கு அந்த லாஸ் வரும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா, அண்ட் இப்போ பார்க்கலாம் ட்ரேட் அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளேயும் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பிளாக் சோல் ஃபார்முலா. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்ஸு. ஓகேங்களா, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, அப்புறமா மெயின் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸு. ஓகே, ஆப்ஷன் கிரீக்ஸு டெல்டா காமா தீட்டா வீகா. ஓகே, அதான் சொல்கிறீங்களே நீங்கள் நம்மளோட சேனலில் வரும்போது இந்த ஆப்ஷன்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இது வரைக்குமே யாருமே பண்ணிக்க கூடாது. அந்த அளவுக்கு புதுமையாக உங்களுக்கு வந்து நம்ம ஆப்ஷனை பற்றி சொல்லி தரப்போறேன். வெரி சிம்பிள் அண்ட் ரொம்ப இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் வந்து நீங்கள் எதுவும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 92.75% இருக்கு. ஓகேங்களா, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான 92.75% இருக்குது, 72% இருக்குது. ஓகேங்களா, இதுதான். பட் ஆனால் இவங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1225 rupees மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். ஆனால் லாஸ்ன்னு வரும்போது 1,33,000 rupees அதோட ஜாஸ்தியோட லாஸ் வரும். ஓகேங்களா, இது வந்து லாஸ் அதுக்கு முன்னே கூட லாஸ் வரும். ஓகே, இது வந்து எட்ஜிங் மெத்தடுக்காக எடுத்திருக்கோம். எட்ஜிங் மெத்தட்னால இது ஒரு கன்சாலிடேட்டிங் மார்க்கெட் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ரெண்டு வகையிலும் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது காட்டிருக்கோம். இது வந்து நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டோம். நாளைக்கு வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவோம் பொசிஷன் எடுத்து. ஓகேங்களா, நாளைக்கு வந்து இது எக்ஸிட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா பிகினர்ஸ் யாரும் தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸ் பக்கம் போகாதீங்க. ஆப்ஷனை பற்றி ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆல்ரெடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக என்ட்ரியான வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட் புதுசோ அது மாதிரி தான் நானும் வந்து யூடியூப்பில் புதுசு. ஓகே, எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஆல்ரெடி இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பிளே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் சொல்லிட்டு. அப்படின்னா என்ட்ரி லெவல்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவங்க அந்த லெவல்லேருந்து வரணுன்றது தான் நம்மளோட மெயின் வந்துட்டு.
அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அந்த வீடியோஸை பாருங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒன் பை ஒன் இதுமாதிரி வரக்கூடிய வீடியோஸுங்களை வந்துட்டு அண்ட் ஃபீச்சர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்லாம் இல்லை தெரியலாம். ஓகேங்களா? ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு 1 இயருக்குள்ளே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிகினர்ஸே இருக்குங்க. 1 இயருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. அந்த கேரண்டி எனக்கு கண்டிப்பாக தெரியும். நல்லா பணம் சம்பாதிக்கலாம் மார்க்கெட்டில். என்னுடைய கான்செப்ட் எப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணக்கூடாது மெயின். நீங்கள் ஓகே ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களோட காசு வந்து லாஸ் பண்ணக்கூடாது தான் என்னுடைய வந்து மெயின் இருக்க போகுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இது மட்டும் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ரெகுலராக வீடியோஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ஸு, ஓகே டெலிகிராம்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் லைக் ஆகும். அப்போ தான் நம்ம எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபர்ஸ்ட்.